மதுரையில் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். தென் தமிழகத்தில் மிக முக்கிய மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்திற்கு குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கு இருக்கக்கூடியது வைகை அணை. வைகை அணையுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக வைகை ஆற்று பகுதியிலே தண்ணீரானது அதிக அளவு வருகிறது. குறிப்பாக மதுரையை பொறுத்தவரை நகர்பகுதிகளுக்குள் செல்லக்கூடிய ஒரு வைகை ஆறாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்து வருவதால் கல்பாலம் பகுதி, அதாவது வைகை ஆற்றுடைய வடகரை என்று சொல்லக்கூடிய அந்த கல்பாலம் பகுதியில் அதிக அளவு தண்ணீர் தேங்குவதால் கோரிப்பாளையம் பகுதியிலிருந்து செல்லூர், தத்தநெறி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் சுமார் 3 முதல் 5 அடி அளவு தண்ணீரானது அந்த கல்பாலம் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில தத்தளித்தவாறு பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. செல்லூர் காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாது அந்த வழியே செல்ல வரக்கூடிய வாகனங்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கி மூலம் அந்த வழியா வரக்கூடிய வாகனங்கள் யாரும் அந்த வழியே வர வேண்டாம், அதுமன்று பொதுமக்கள் சாகசம் என்ற பெயரிலே ரீல்ஸ் பதிவிடுவதோ அல்லது அந்த தண்ணீரை கடந்தோ வர வேண்டாம் என்று காவலர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரையும் பொருட்படுத்தாது தொடர்ந்து அந்த வழியே 2 சக்கர 4 சக்கர வாகனங்களும் பயணித்தவாறு இருக்கின்றன. அரசு பேருந்து, ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவைகள் கடந்து செல்லும் போது அந்த வழியாக நோயாளி ஒருவரை ஏற்றிக்கொண்டு சென்ற ஆம்புலன்ஸ் திடீரென்று தண்ணீரில் தத்தளித்து தேங்கி நின்ற நிலையிலே அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ரோந்து பணியில் இருந்த காவலர், செல்லூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்ற காவலர் சட்டென்று ஓடி சென்று அந்த வாகனத்தை பின்னால் இருந்து தள்ள அந்த ஆம்புலன்ஸுக்கு பின்புறம் வந்த ஆட்டோவில் பயணித்த இளைஞர்களும் எதுவுமே எதிர்பாராமல் உடனடியாக அந்த ஆம்புலன்ஸை அந்த தத்தளித்தவாறு நின்ற தண்ணீரில் இருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. குறிப்பாக தண்ணீரில் தத்தளித்தவாறு வாகனங்கள் ஒருபுறம் சென்றாலும் மின்மோட்டார் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே மதுரையின் முக்கிய பகுதிகள், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. காவல்துறையினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த வண்ணம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.